ஜெயகுரு ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்லேருந்து நான் மிதுன் பேசுகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்காக ஒரு வீடியோ எப்படி ஒரு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எப்படி மாற்றுறது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஃபோட்டோஷாப்பில் ரெடி பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோஷாப் வந்து Adobe ஃபோட்டோஷாப் 7.0 இந்த வெர்ஷனில் நம்ம வேலை செய்ய போகிறோம். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணால் இது மாதிரி ஸ்பேஸ் வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து டூல் பாக்ஸ். இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். இது வந்து பிளேட் 1 2 3 பிளேட் காப்பி ஆகும். நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம் அதில் வந்து காப்பி ஆகும். சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு வேலை செஞ்சு கட்டுறேன். ஸோ இதில் வந்து ஃபோட்டோ வேணும் நம்மளுக்கு. அந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் மாற்றணும்னா அந்த ஃபோட்டோ வேணும். இதில் வந்து மவுஸோட லெஃப்ட் பட்டன் 2 வாட்டி கிளிக் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் ஆகிடும், நம்ம ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஒரு ஃபோட்டோ நம்மளுக்கு தேவைப்படும். எதனா ஒரு ஃபோட்டோ நம்ம கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும். இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணால் ஃபோட்டோஷாப்பில் வந்துடும். சரிங்களா? ஓகே, ஃபோட்டோ வந்துச்சு. நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ இந்த பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் மாற்றுவோம். ஓகே, ஃபோட்டோ பெருசாக பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். நல்லா பெருசாக பண்ணி நம்ம கட் பண்ணி எப்போவுமே நான் என்னோடய டியூட்டோரியல் ரொம்ப பெருசாகிடும், அதனால் கொஞ்சம் அவசரமாக பண்ணுறேன் நான். ஆனால் நீங்களும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு நல்லா பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, அது வந்து இது வந்து மூவ் டூல், க்ரோப் டூல், ரிசெட் டூல், பெயிண்ட் டூல், இந்த 4 டூல்ஸோட வேலை இன்றைக்கி செய்ய போகிறோம். சரிங்களா? சரி, பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இந்த பெயிண்ட் டூல் செலக்ட் பண்ணுங்கள். பெயிண்ட் டூல் செலக்ட் பண்ணால் இது மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க போனால் லெஃப்ட் பட்டனில் மவுஸோட லெஃப்ட் பட்டனில் செலக்ட் பண்ணி போகலாம். ஓகே, நல்லா யோசி பொறுமையாக செஞ்சு நல்லா கட் பண்ணி நீங்கள் செய்யுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் வேகமாக பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணி செலக்ட் பண்ணி நல்லா ஃபோட்டோ கிளாரிட்டி கொண்டு வாங்க. ஓகே, இதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி போனால் ஃபோட்டோ நல்லா கட்டிங் ஆகிடும். அப்போ தான் நீங்கள் வேலை செய்ய முடியும். ஓகே, இந்த ஃபோட்டோ ரொம்ப பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்பேஸ் பட்டன் கீபோர்டில் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸ்பேஸ் பட்டன் கிளிக் பண்ணால் ஹேண்டு மாதிரி ஆகிடும். இந்த ஹேண்டு மாதிரி ஆகிடும். இது வந்து மவுஸில் லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி இப்படி கீழே இறக்கி விட்டால் இறங்கிடும். ஓகே, நல்லா பொறுமையாக செஞ்சு சூப்பராக நல்லா செய்யுங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அவசரப்படாதீங்க, பொறுமையாக செய்யுங்க. அப்போ தான் ஃபோட்டோ அழகாக இருக்கும். ஓகே,
இப்படி இழுத்து விட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆல்ட் கிளிக் பண்ணி ஆல்ட் அழுத்திட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணால், மவுஸோட லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணால் கட் ஆகிடும். அப்படி இங்கேருந்து நம்ம கொண்டு போகலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே ரவுண்டாக தெரியுதில்ல, அப்புறம் இங்கேருந்து இப்படியா நம்ம இழுத்தி ரவுண்டாக பண்ணிடுவோம் ஒரே மேக்கராக. சரிங்களா, எப்படி தெரியுது நம்ம அப்படியே பண்ணிடுவோம். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல, இந்த எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோம், அதே மாதிரி ஆல்ட் அழுத்தி வச்சு லெஃப்ட்டு கிளிக் பண்ணுவோம். இங்கே கிளிக் பண்ணால் அது எக்ஸ்ட்ரா கட் ஆகிடும். ஓகே, மறுபடியும் ஸ்பேஸ் கிளிக் பண்ணால் ஹேண்ட் ஆகிடும். ஹேண்டில் இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் தப்பு ஆகிப்போச்சு. பூ இருக்குல்ல, நான் உள்ளே வந்துட்டோம். ஓகே, என்ன பண்ணுவீங்க நீங்கள், இந்த இதுக்கு இது வரைக்கும் வரணும் நம்மளுக்கு. ஓகே, இது என்ன பண்ணுவீங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் இசட். ஓகே, இசட் எப்படி இதே மாதிரி 2-3 அழுத்தி விட்டால் போயின்னு இருக்கும். ஓகே, எங்கெங்கே தப்பு ஆயிடுச்சு அது வரைக்கும் போயிடும். நீங்கள் செலக்ட் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சுனே வாங்க, ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு சரியில்ல, இந்த பென் டூலில். ஓகே, ஸோ இப்போ ஃபோட்டோ ரொம்ப பெருசாக இருக்குது, இது இமேஜ் சின்னதாக பண்ணிடும். ஓகே, ஓகே, பேக் வெளியே வந்துடும். இப்போது இது செலக்ட் ஆகிருக்குது. ஓகே, புக் டூலில் போயிடும். எப்போவுமே எந்த டூலில் வேலை செஞ்சால் சரி, லாஸ்ட் மூவ் டூலில் வந்துடுங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு பேக்ரவுண்ட், இந்த சேர் வேணாம், வேறு சேரில் போட்டு ஒரு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணுவோம். ஸோ மறுபடியும் இதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணால் வந்துடும். இது கிளிக் பண்ணி லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி அப்படியே இழுத்தா. ஓகே, ஸோ இதில் இந்த ஃபோட்டோ ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த ஃபோட்டோ என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் ப்ளஸ் டி அழுத்தினா இது மாதிரி ஸ்கொயர் ஒன்று வரும். இந்த ஸ்கொயரில் நம்ம சின்னதாக பண்ணலாம், பெருசாக பண்ணலாம், சைஸ். ஓகே, இந்த செலக்ட், இந்த ரைட் கிளிக் பண்ணால் ஓகே ஆச்சு. இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த கேப் மூடிடணும், ஃபில்அப் பண்ணணும். நம்ம என்ன எப்படி கேப் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இந்த டூல்ஸை செலக்ட் பண்ணி இப்படி கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணால் மறுபடியும் கண்ட்ரோல் ப்ளஸ் டி எடுத்து கீழே இறக்கி விட்டால் பெருசாகிடும். ஓகே ஆயிடுச்சு. ரைட் பட்டன் கிளிக் பண்ணால் செலக்ட் இருக்க, இங்கே செலக்டில் கிளிக் பண்ணி டீசெலக்ட் இருக்க பாருங்கள், டீசெலக்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் டி அப்படி அதே அழுத்தக்கூடாது. அப்படி இல்லைனாக்கா டீசெலக்ட், இங்கே செலக்டில் கிளிக் பண்ணி டீசெலக்ட் இது கிளிக் பண்ண போகலாம், டீசெலக்ட் ஆகிடும். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த ஏதோ எழுதிருக்கு மேலே, ஏதோ எழுதிருக்கு, இது க்ளீன் பண்ணணும், மடிச்சிடணும். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இந்த டூல்ஸ்
செலக்ட் பண்ணி ஃபோட்டோவுக்கு ப்ரெஸ்ஸை பண்ணிட்டு கொஞ்சம் தெரியாத மாதிரி பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுவோம், மொட்டுள்ள வந்து இது துணி ரொம்ப ப்ரெஷர் தெரியுது, இது கொஞ்சம் கட் பண்ணுவோம். இது எப்படி கட் பண்ணதுன்னா, இரேசர் டூல் செலக்ட் பண்ணி இரேசர் டூல் செலக்ட் பண்ணி நம்ம இங்கிலேருந்து கட் பண்ணிடுவோம். ஓகே, இங்கிலேருந்து எப்போவுமே வேலை செய்யும்போது இந்த பேக்ரவுண்ட் வந்து லாக்கில் இருக்கணும். சரிங்களா, லாக்கில் இருந்தால் நீங்கள் இது மாதிரி கட் பண்ண முடியும். ஓகே, அன்லாக்கில் இருந்தால் இரேசர் டூல்ஸில் வேலை செய்ய முடியாது. ஓகே, இதில் உள்ளே கொஞ்சம் தெரியுது, இந்த உள்ளே நல்லா க்ளீன் பண்ணலாம். எப்படி க்ளீன் பண்ணலாம், ரொம்ப பெருசாக இருந்தால் சின்ன பண்ணா மவுஸோட ரைட் பட்டன் கிளிக் பண்ணால் இதே மாதிரி வந்துடும். இது வந்து நம்ம இது பெருசாக பண்ணலாம், சின்னதாக பண்ணலாம். ஓகே, இந்த மஞ்சள் கலர் மாதிரி தெரியுது, இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம ஓகே ஃபோட்டோ வச்சுட்டு இந்த பண்ணிடுவோம். கம்மி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவோம்னா, கிராஃபிக்ஸ் ஒரு இதில் பூவோட டாப் 2 சைடில் வச்சுருவோம், பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். ஓகே, சரி, பேக் வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு அது தேவைப்படாது நம்மளுக்கு. இது இதில் டபுள் கிளிக் பண்ணுவோம், ஃபோட்டோ ஃபோட்டோப்போ வந்துச்சு. இது வந்து இழுத்து இது கொண்டு வந்துச்சு. இப்போ இது வந்து ஒயிட்டாக தெரியுது, இது வந்து ஒயிட்டாக தெரியுது. நம்ம நார்மல் இமேஜ்லேருந்து ஃபோட்டோ ஒன்று எடுத்தால் கூட ஒரு ஒயிட் காப்பியிலே தான், ஒரு ஒயிட் ஃபைலில் தான் நம்ம அந்த இமேஜ் இருக்கும். ஸோ இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் இந்த ஒயிட் எடுத்துடணும். நமக்கு இந்த பேக்ரவுண்டு தானே இருக்கேன், அப்போது இந்த ஒயிட் நம்மளுக்கு தேவைப்படாது. சரி, இது கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டேன். பெருசாக பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து இந்த ஒயிட் நம்மளுக்கு எடுக்கணும். ஒயிட் எடுக்கணுன்னாக்கா இந்த இது பாருங்கள், மேஜிக் டூல்ஸ் வந்து
கிளிக் பண்ணி இதில் ஒயிட்டில் கிளிக் பண்ணால் ஒயிட் மொத்தமாக செலக்ட் ஆகிடும். ஓகே, அப்படியே நீங்கள் டிலீட் கொடுத்தா போயிடும், ஒயிட் மொத்தமாக போயிடும். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, உள்ளே இருக்கிறத பாருங்கள், ஒயிட்டாக இருக்கும் உள்ளே. ஆமாம், உள்ளே ஒயிட்டாக இருக்குதுல்ல, அது ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணால் அது செலக்ட் ஆகிடும். ஓகே, மறுபடியும் டிலீட் கொடுத்தா அது போயிடும். இதே மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஒயிட் எங்கே இருக்குது அது செலக்ட் பண்ணி டிலீட் கொடுத்தா போயிடும். ஒரு டாப் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டு அதை வச்சிடுவோம். ஓகே, செலக்ட். இது வந்து ஆல்ட் அழுத்திட்டு மவுஸோட லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி இப்படி எடுத்தால் காப்பி ஆகிடும். ஓகே, இன்னொரு காப்பி ஆயிடுச்சு. இந்த காப்பி என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கம் ரெண்டு பூவோட டாப் ஒரே பக்கம் மாதிரி. இது வந்து இந்த டாப் திருப்பிடுவோம், அப்போனா ரெண்டு பக்கமாக தெரியும். ஓகே, என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் டி, அதே மாதிரி கண்ட்ரோல் டி எழுதிட்டு இந்த சைட்டில் இருக்குது பாருங்கள், இதை எடுத்துகிட்டு இதை கிளிக் பண்ணி இப்படி மாற்றிடுவோம். ஓகே, மாற்றிட்டு இங்கே வச்சிடுவோம். ஓகே, செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே வைக்கணும் நம்ம நல்லா செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே, அவ்வளோதான். இது வந்து மேலே ஒரு பூ நல்ல டிசைனாக போட்டுருவோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும், பேக் இது லேயர் வந்து இது ஓகே நம்மளுக்கு. பேக்கில் போய் அந்த இது மேலே ஒரு பூ டிசைன் போடுற மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் எடுத்தால் வந்துடும். ஓகே, அப்படியே இழுத்துட்டா இங்கே வந்துடும். சரிங்களா, மறுபடியும் அந்த ஃபோட்டோ பெருசாக பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இது திருப்பி இருக்கேன், இதுக்கு வந்து திருப்புறோம், மாற்றி வைக்கணும். எப்படின்னா அந்த பூ கீழே இருக்கிற மாதிரி இந்த டிசைன் வந்து மேலே போகிற மாதிரி அப்படின்னாக்கா என்ன பண்ணோம், மறுபடியும் கண்ட்ரோல் ப்ளஸ் டி அழுத்தா கீழேருந்து மேலே எடுத்துருவோம். திரும்பிச்சு பாருங்கள், அதே மாதிரி சைஸ் இங்கேருந்து இது வரைக்கும் நல்லா வச்சு சைஸ் பார்த்துட்டு செலக்ட் பண்ணி வச்சிடுவோம். ஓகே, ஓகே, ரெடி ஆச்சு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் வேறு, பொண்ணோட மூஞ்சி தெரியல. சரிங்களா, இந்த ஃபோட்டோவோட மூஞ்சி தெரியல, அதுக்கு என்ன பண்ணணும்னா அதே மாதிரி தான் மேஜிக் டூல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணும், டிலீட் கிளிக். ஓகே, ஃபோட்டோ சூப்பராக போச்சு. இந்த டிசைன் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம பெருசாக தெரியுது, கொஞ்சம் மேலே தூக்கிடுவோம், அவ்வளோ பெருசாக வேணாம், அவ்வளோதான். இது வச்சுட்டு நம்ம இரேசர் டூல் செலக்ட் பண்ணி இரேசர் டூல் செலக்ட் பண்ணி நல்லா கட் பண்ணி சைஸாக எடுத்துருவோம். எப்படின்னாக்கா நம்ம பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கிற மாதிரி.
நெக்ஸ்ட்டு என்னென்ன இருக்குது அது எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டு இப்படி உள்ளேருந்து வர மாதிரி தெரியுது. ஓகேல, அது தெரியுதுல்ல? ஆமாம், உள்ள. ஆனால் இந்த ஓகே, ஓகே, அவ்வளோதான். ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குதா பாருங்கள். ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. சின்னதாக பண்ணிடுவோம். இதை ஃபோட்டோ ஃபஸ்ட்டு இருந்தது. இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு இருந்தது. இங்கே இந்த ஃபோட்டோலேருந்து இந்த ஃபோட்டோ வந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது லுக்கு? நல்லாயிருக்கா? ஸோ பண்ணணுன்னா இந்த ஃபோட்டோ நம்ம பிசியில் சேவ் பண்ணிக்கணும். அப்படின்னாக்கா ஃபைலில் போய் ஓப்பன் சேவ் ஏஸில் கிளிக் பண்ணி எதில் வைக்க போகிறீங்க? சரி, நான் டெஸ்க்டாப்பில் வைக்க போகிறோம். அப்படின்னாக்கா டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணி இது வந்து மொத்தமாக டிலீட் பண்ணி ஏதோ என்ன ஃபோட்டோ ரெடி பண்ணுறீங்க அதோட பேர் வச்சு நான் என்ன வைக்கிறோம் 1 2 3 போட்டு கீழே வந்து ஜேபிஜியோட சைஸில் சேவ் பண்ணிடுவோம். ஓகே, சேவில் கிளிக் பண்ணால் இது மாதிரி வரும். ஓகே, இது எல்லாம் சைஸ் இருக்குது. சைஸில் மீடியம் சைஸ் பார்த்துட்டு நீங்கள் ஓகே சேவ் ஆகிடும். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பேக்ரவுண்ட் எப்படி மாற்றுறது இதோட டியூட்டர் இன்றைக்கி. இதுக்கு அடுத்தது நான் பார்க்க போகிறேன்னா இது பலூன் டூல் டெக்ஸ்ட் எப்படி ஒரு ஃபோட்டோவில் எப்படி டெக்ஸ்ட் போடுறது, எப்படி எழுதி நான் பேர் வைக்கிறது, ஃபோட்டோ மேலே ஒரு பேர் போடணும், டிசைன் பண்ணணும்னா டெக்ஸ்ட் இதில் பண்ணலாம். ஸோ என்னோடய சேனலில் இருங்க நீங்கள். இன்றைக்கி அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். அடுத்த டியூட்டோரியல் அது மாதிரி வேலைலாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்களே நான் செய்கிற வேலை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பண்ணினே இருக்குங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா ஷேர் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட பக்கத்தில் ஒரு மணிகுண்டு மாதிரி இருக்கும், அது கிளிக் பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன். கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கேன். சேவிங் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணால் இது மாதிரி மணிகுண்டு மாதிரி இருக்கும். இந்த மணிகுண்டில் கிளிக் பண்ணால் சேவிங் கேட்பாங்க. சேவ் பண்ணால் சேவ் ஆகிடும். அது என்னதுக்கு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் என்னென்ன டியூட்டோரியல் நம்ம ரெடி பண்ணணும்னு வச்சுக்கேன். அந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். நீங்கள் அந்த மணிகுண்டில் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி. ஓகே, ஸோ வணக்கம். இன்னைக்கோட டியூட்டோரியல் அவ்வளோதான். குட்.